Hello everyone, welcome to Graces. So இன்னைக்கு பார்க்குற sarees நம்மளோட பியூட்டிஃபுல்லான நியூ லான்ச் இந்தியன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் அந்த ட்ரெடிஷன்ஸை அப்படியே டெபிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான நியூ லான்ச் வித் மல்டிபிள் கலர்ஸோட இதெல்லாம் கோல்டன் சரியில் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கும் நிறைய நியூ கலர்ஸோட பொங்கலுக்கான ஒரு ஸ்பெஷல் ரிலீஸ் இப்போவே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். செம்ம பியூட்டிஃபுல் ஒரு saree அண்ட் நம்மளோட சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கோரேபோட ரேப்பியர் வெட்டிங் சாரியும் மல்டிபிள் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோட அவைலபிளாக இருக்குது வித் ஸ்பெஷல் கிஃப்டோட. ஸோ கிஃப்ட் ஒன்லி டில் November 14 வரைக்கும் தான். ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பண்ணி யூடியூப்ல இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. டேபிள் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் தான் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ சூப்பரான கிஃப்ட்ஸஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த வீக் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காத நியூ கஸ்டமர்ஸ்க்கு சொல்கிறோம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அக்டோபர்லேயும் என் திரும்ப வாயில வருது. எனக்கு நவம்பர் வந்த நினைப்பே வரல உண்மையாகவே. ஸோ அக்டோபர்லேயே இன்னும் இருக்கேன். ஸோ November 10 to November 14 வரைக்கும் புக் பண்ணுற எல்லாருக்குமே, திங்கள் டு வெள்ளிக்கிழமை புக் பண்ணுற எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது. சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த வீக். நம்ம நிறைய நியூ லான்ச்சஸ் இந்த வீக் ஃபுல்லாகவே நியூ லான்ச்சஸ் தான் பார்த்துருப்பீங்க வித் கிஃப்டோட. எல்லா சாரீஸ் நீங்கள் எந்த சாரீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கிஃப்ட் இருக்குது. ஸோ கிஃப்ட் இல்லாமலாம் இல்லை. ஸோ எந்த சாரீஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து கிஃப்ட் இருக்குது. பிலோ 1000 எடுத்தால் கூட உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஸோ பிலோ 1000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த க்யூட்டான சின்ன பாக்ஸ் வந்துடும். அண்ட் 1000 to 2000க்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், இது உங்களுக்கு ஹேண்ட் பேக்கில் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்டர்டியாக இருக்கும். சூப்பரான ஒரு வாட்டர் பாட்டில். அண்ட் 2000 above பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியான வாட்டர் பாட்டில். 3000 above 3000 பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு சில்வரில் வாட்டர் பாட்டில். ஓகேவா? ஸோ above 3000 பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே சில்வரில் வாட்டர் பாட்டில். இது வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கு கொடுக்குற கிஃப்ட். ஓகேவா? இது வந்து 5000 வச்சிருக்கேன், பட் லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் இந்த கிஃப்ட் கொடுப்போம். above 5000 பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்ஸ் இருக்கிற வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற above 5000 பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கிஃப்ட். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் சில்வர் பாட்டிலும் வாட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமா, சேர்ந்து ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அது கம்மியாக தான் ஸ்டாக்ஸ் இருக்குது அதனால. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வாங்கி வச்சுருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து கிஃப்ட் வந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த தடவை கிஃப்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து நிறைய கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்காக கொடுக்குற கிஃப்ட். இன்னும் நம்ம நியூ இயருக்கு கொடுப்போம், பொங்கலுக்கு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து 100K ரீச் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமில் நம்ம 100K ரீச் ஆகிற டைம்லேயும் கண்டிப்பாக கொடுப்போம். ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஜஸ்ட் இன்னும் 5000 மெம்பர்ஸ் தான் வேணும். ஸோ சீக்கிரமாக கொஞ்சம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 100K ரீச் ஆனோடனே உங்களுக்கு வந்து கிஃப்ட் இருக்கும், ஆஃபர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே எல்லாமே வந்து நியூ லான்ச்சஸ். இது வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு கலராக போட்டுட்டு இருந்தேன். போட்ட உடனே சேல்ஸ் ஆயிரும். அக்கா கலர்ஸ் சொல்லுங்கள், வேறு கலராவது இருக்கா, எனக்கு கண்டிப்பாக சாரி வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு வந்து இந்த கலெக்ஷன் போடுறதுக்கு உண்மையாகவே டைம் இல்லை. ஃபுல்லாக கோல்டன் சரி தான். நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக கோல்டன் சரி தான். ஏன்னா அதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் டெய்லி எனக்கு நல்ல ஒரு பெஸ்ட் செல்லிங், நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா கோல்டன் சரி தான். ஸோ கோல்டன் சரியே போட்டு பழகிருச்சு. அதனால இந்த சாரீஸ்லாம் வீடியோ எடுக்கணும்னே தோணாது. ஏன்னா இந்த சாரீஸில் எல்லாமே ஒரு பீஸ் 2 பீஸ் 3 பீஸ் தான், அதுக்கு மேலே இல்லை. ஸோ ஸ்டாக் கம்மியாக இருக்கும். கோல்டன் சரினா ஒரே கலரில் ஒரு 5 பீஸ் 10 பீஸ் 20 பீஸ் 50 பீஸ் கூட வச்சிருக்கோம். ஸோ பீக்கா கலர்லாம் நம்மளோட லக்ஸரி வெட்டிங் சாரீஸ்லாம் ஒரே கலரில் 50 பீஸ் கூட வச்சிருக்கோம். பட் இந்த மாதிரி சாரீஸ்லாம் 2-3 தான் இருக்கும். அதனால வந்து இன்ஸ்டால போடுவோம், சேல்ஸ் ஆகும். சேல்ஸ் ஆயிரும். யூடியூப்கே வர்றதில்லை. யூடியூப்ல போடுறது எல்லாமே கொஞ்சம் நிறைய பீசஸ் இருக்கிறது தான் போடுவோம். ஏன்னா வந்து அது வந்து டெய்லி பார்த்து புக் பண்ணுற ஒரு கலெக்ஷனாக இருக்கும் யூடியூப்ல உள்ளதெல்லாம். ஸோ இதில் வந்து இன்னைக்கு 6 கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இதே கலரில் இந்த பார்டரில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாவில் போட்டு அது உடனே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த பார்டரில் தான் நம்ம இது வரைக்கும் போட்டுட்ருக்கோம். இந்த பார்டர் வந்து போடல, இப்போ தான் வந்து கொண்டு வரோம். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லோ வித் இல்லை இது க்ரீன் வித் பீக்கா க்ரீனு, இதுதான் ஒரு எல்லோ வித் மெஷந்தா பீக். ஸோ இந்த எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன். இந்த ப்ரைஸ் வாங்கிடலாம். ஓகேங்களா? இது எல்லாமே 3500 above சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். பட் நம்ம என்ன ப்ரைஸ் பாயிண்ட்ல கொடுக்கணும்னு பாருங்க. எல்லாமே நம்ம போடுறது எல்லாமே வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸ். ஓகே? அண்ட் இது மட்டும் இல்லை, இதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் இப்போ லான்ச் பண்ண மாட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வார்லி பிரிண்ட் இல்லை, இதெல்லாமே வீவிங், வார்லி டிசைன், வார்லி ஆர்ட்டை வந்து வீவ் பண்ணியிருக்கோம். இந்தியன் ட்ரெடிஷன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரே சாரியில் வந்துருக்கும். ஓகேவா? உருவம் தான், பட் வந்து அதாவது நம்ம தமிழர்கள் எல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து வீடு இருக்கும், மரம் இருக்கும், மாடு இருக்கும், குதிரை இருக்கும், யானை இருக்கும், பீகாக் இருக்கும், நிறைய இருக்கும் இதில். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒவ்வொரு லைனாக உங்களுக்கு வந்து அழகாக டெபிக்ட் ஆகிருக்கும். மனுஷங்க அந்த வார்லி ஆர்ட் வந்து அப்படியே அழகாக கிளியராக பெண்கள் குடத்தில் தண்ணி கொண்டு போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லான்ச் பண்ணுறேன்.
ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த saree தான் லான்ச் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபுல்லாக ரூம் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். செகண்ட் வந்து அந்த மாதிரி நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷன், கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு செம்மையான கலெக்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சாரீஸ்லாம் பண்ணுறதுக்கு. அந்த சாரீ வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது என்னோட கஸ்டமர். ஓகேவா, ஸோ என்னோட கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு சாரியோட ஃபோட்டோ அனுப்பி எனக்கு வந்து இதே மாதிரி பண்ணுங்க, நிறைய கலர்ஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அண்ட் அவங்க வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கான்ட்ராஸ்ட் பார்டர் போட சொன்னாங்க. பட் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கு இன்னும் ஒரு 500 to 700 rupees எக்ஸ்ட்ரா ஆச்சு கான்ட்ராஸ்ட் பார்டர் போடுறதுக்கு. ஸோ அவ்வளோ காசு கொடுத்து நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து கான்ட்ராஸ்ட் போடாமல் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ கான்ட்ராஸ்ட் போடுறதுக்கு 500 to 700 எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஸோ நான் அந்த 700 + 700 போட்டால் தான் உங்களுக்கு அந்த சாரீ சேல்ஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலே கான்ட்ராஸ்ட் போடாமல் பட்ஜெட்லேயே கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் அந்த இது வந்து கான்ட்ராஸ்ட் போடாமல் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா, ஏன்னா ஹை ரேஞ்சில் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் தான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ரேஞ்சஸில் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய எனக்கு சாரீ சேல்ஸ் ஆகும். அதனால தான் அந்த பிளான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது ரொம்ப அழகான ஒரு எல்லோ, இது நல்ல ஒரு மெஜந்தா பிங்க்கு, இது வந்து ஒரு மெரூன். ஓகேவா, ஸோ இது வந்து எல்லோ, பேக்ரவுண்ட் ஃபுல்லாக எல்லோ, அதில் வந்து சில்வர் அண்ட் கோல்டு சரி ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் ஆயிருக்குது. இந்த டிசைனை ஹைலைட் பண்ணுறதுக்கு அப்படி இந்த ஸ்டார்ஸ் மாதிரி மின்ன வைக்கிறதுக்கு அழகாக உங்களுக்கு வந்து சூப்பராக மெரூன் அந்த நல்லா சில்வர் சரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுறது சில்வர்னு சொல்கிறது ஒரு மாதிரி பிளாட்டினம் சரி. ஓகேவா, நல்லா அழகான ஒரு பிளாட்டினம் சரி. அண்ட் பார்டர் வந்து மெஜந்தா பிங்க், பார்டர் வந்து உங்களுக்கு காப்பர் சரி. ஓகேவா, ஸோ ஜரியும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான ஒரு பேட்டர்ன். பேக் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த ஜரி வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் வந்து மிக்ஸ் ஆனதுனால உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். மெட்டீரியலே ஷைனிங்காக இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு டிஷ்யூ மாதிரி ஷைனிங்காக இருக்குது. பட் உங்களுக்கு செம சில்க், ரொம்ப ஃப்ளோயி. பார்த்தீங்களா, பெரிய பார்டர்னால இவ்வளோ ஃப்ளோயி அப்படி இருக்கும். நீங்கள் கரெக்டாக இந்த சைஸ்க்கு பார்டர் வச்சுக்கலாம், இந்த சைஸ்க்கு பார்டர் வச்சுக்கலாம். இவ்வளோ பெருசு யாரும் வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த சைஸில் வைப்பீங்க, கொஞ்சம் பெரியவங்களாம் இந்த சைஸில் வைப்பீங்க. ஓகேவா, பார்டர் ஆக்சுவலி இருக்குது ஒரு ஜானுக்கும் 1.25 ஜான் இருக்குது. ஓகேவா, 1.25 ஜான், இது ஒரு ஜானா கூட கொஞ்சம் இருக்குது, 1.25 ஜான் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு 1/2 ஜான்ல பார்டர். செமையாக இருக்குல்ல, அழகாக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும். இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும். இந்த சாரீ நான் இன்ஸ்டாவில் போட எனக்கு வந்து ஒவ்வொரு சாரியுமே வந்து 3 pieces தான் இருந்துச்சு. நான் இன்ஸ்டாவில் போட்டெல்லாம் 3 pieces தான் இருந்துச்சு. போட்டதும் சோல்ட் அவுட்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால மீதி கலர்ஸ் இன்ஸ்டாவில் ரிலீஸ் பண்ணாமல் உங்களுக்காக யூடியூப்க்கு ஒழிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன். நல்ல yellowish கோல்டுக்கு மெஜந்தா பிங்க் கலர் பார்டர்ல செம கார்ஜியஸான சாரி. நல்ல மெஜந்தா பிங்க்ல கிராண்ட் கார்ஜியஸ் அண்ட் எலிகன்ட்டான பல்லு, சேம் கலர்ல ப்ளவுஸ். ஓகே, நல்லா அழகா ஷைனிங்கா ஸ்டன்னிங்கா சூப்பர் கார்ஜியஸா இருக்குது. சாஃப்ட் மெட்டீரியல். நீங்க மெட்டீரியல் நான் ஷோ பண்ணும்போது பார்த்துருப்பீங்களா எப்படி இருக்கு மெட்டீரியல். ஓகே, சூப்பர் சாஃப்டான மெட்டீரியல், ரொம்ப அப்படி ஃப்ளோயி அண்ட் சில்கியான மெட்டீரியல், செம கார்ஜியஸா இருக்கு. வேணுங்கிறவங்க இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பார்டர் காப்பர் சாரி வந்து கோல்டு ஆன்டிக் கோல்டு. ஓகேவா, ஸோ இப்போ சாரியில் வந்து ஆன்டிக் கோல்டு இருக்கும். அது சில்வர் இல்லாமல் ஆன்டிக் கோல்டு வர மாதிரி இருக்கும். இதே கலரில் அந்த இன்னொரு பார்டர் காட்டினீங்களா அந்த பார்டர் போட்டு எனக்கு இமீடியட்லி ஸ்டாக் அவுட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் அதுக்கப்புறம் நான் இந்த பாட்டில் இருக்குன்னு சொல்லலை யாத்தையுமே. சில டைம் வந்து இந்த பாட்டில் இருக்குன்னு சொல்லி ஆர்டர்ஸ் எடுத்துருவோம். பட் சொல்லாமல் ஓகே நம்ம மொத்தமாக வீடியோ போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு 1.25 ஜான் பார்டர். இன்னைக்கு பார்க்குற ஃபர்ஸ்ட் செட் எல்லாமே செம சூப்பரான கலர். இந்த கலர்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு அழகான ஒரு மெட்டாலிக் கலர், பீகாக் ப்ளூ. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா பீகாக் ப்ளூ தெரியும். ஃபுல்லாக மேலே வந்து ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலரில் ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸ். பார்டர் வந்து உங்களுக்கு மெஜந்தா பிங்க் கலர். ஓகே, சூப்பரான ஒரு மெட்டாலிக் ஷைனில் செம்ம கார்ஜியஸாக இருக்குது. ஷைனிங்கே செம்மையாக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு நல்லா மெஜந்தா பிங்க்ல கிராண்ட் அண்ட் கார்ஜியஸான பல்லு. ஓகே, பல்லு போர்ஷன் உருவம் இருக்கா நான் இதுக்கு இன்னொரு டபுள் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் உருவம் இல்லைன்னு சொல்லி தான் வித்துக்கிட்டு இருக்கேன், சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உருவம் இல்லை. ஓகேவா, நான் எப்போவுமே கொஞ்சம் கிளியராக செக் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து இப்போ பாடி போர்ஷனில் உருவம் இருக்காது, பல்லு போர்ஷன்லேயும் உருவம் இருக்காது, இதை நம்ம பார்டர்லையும் உருவம் இருக்காது, பல்லுலையுமே உருவம் இருக்காது. பட் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்டிங்கில் பீக்காக் இருக்கிறது, சென்ட்ரு போர்ஷனில் உருவம் இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருவேன். இதுலையுமே வந்து பார்த்துட்டேன், உருவம் இல்லை. ஓகேவா, ஸோ கம்ப்ளீட்டாக செக் பண்ணியாச்சு. உருவம் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி. ஏன்னா நிறைய பேர் உருவம் இல்லாமல் கேட்குறீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான ஒரு செம சூப்பரான சாரி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செட் ஃபுல்லாக உருவம் இல்லாமல் இருக்கும், செகண்ட் செட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்ட்ஸ். ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இந்தியன் ஆர்ட்லாம், ரொம்ப சூப்பரான ஒரு சாரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னா அது வந்து ரொம்ப பிடிச்சி பண்ண சாரி. இன்னொரு டிசைன் கூட நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து இப்போலாம் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இல்லை, யோசித்துருக்கேன். பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை அந்த ஒர்க்கு. ஸோ ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் அந்த ஃபெஸ்டிவலை டெபிட் பண்ணுற மாதிரி ஒரு சாரி வீவ் பண்ணணுங்கிறது என்னோட தாட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இப்போ தான் கொஞ்ச நாளாக அப்படி ஒரு தாட் வந்திருக்கு. இப்போ 3 to 6 months தான் இந்த ஃபெஸ்டிவல். இப்போ தீபாவளினா தீபாவளியை டெபிக் பண்ணுற மாதிரி ஒரு இது. பட் அதுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு பிக்சர்ஸ் கிடைக்கல. ஜஸ்ட் நான் வந்து மனசிங்காரம் பட்டு சரி அந்த மாதிரி உங்களுக்கு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் மாதிரி வச்சு தான் வியூ பண்ணேன்.
கிறிஸ்மஸ்க்கு இப்போ தான் தாட் வந்திருக்கு, அது நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பொங்கலுக்கு யோசித்து டிசைன் பண்ணதான் அந்த சாரி. ஓகே, ரொம்ப இது நெக்ஸ்ட் பார்க்குறீங்கிறது அழகான ஒரு பீகாக் ப்ளூன்னு சொல்ல முடியாது, நல்லா ஒரு சி கிரீன் பீகாக் கிரீன் அந்த டோனில் இருக்குது. ஃபுல்லாக சில்வர், அந்த சில்வர் ஷைனிங் அழகாக இருக்கா. இது வந்து அப்படி அந்த டிசைன் அப்படி ஹைலைட்டிங் பண்ணுற மாதிரி சில்வர்னு சொல்ல முடியாது, பிளாட்டினம். சில்வர் வந்து ஒரு மாதிரி அடிக்கிற பளிச்சுன்னு இருக்கும், இது வந்து ஒரு மாதிரி பிளாட்டினம் சரி. நான் உங்களுக்கு சில்வர் சரியை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது வந்து சில்வர் சரி சாரி, ஓகேவா. இது வந்து பிளாட்டினம், அதாவது சில்வர் மாதிரி தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் கிரே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அதான் பிளாட்டினம். ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். ஓகே, ஸோ இது வந்து அழகாக உங்களுக்கு வந்து காப்பர் ஜெல்ல சூப்பரான ஒரு சாரி. பார்டர் வந்து ஒரு இதுவும் 1.5 ஜான் பார்டர். பட் இந்த பார்டர் வந்து ஃப்ளாரலாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து டர்னிங் பார்டர் மாதிரி ஃப்ளாரலாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அழகான ஒரு சி கிரீன் பீகாக் கிரீன் டோனில் ராயல் ப்ளூவில் அந்த மாதிரி உங்களுக்கு ஹைலைட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து ராயல் ப்ளூவோட கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அப்போ இங்க் ப்ளூ சொல்லிக்கலாம். நம்ம வீட்டில் இங்க் கிடைப்போம்ல, அந்த இங்க் ப்ளூ தான். ஓகேவா, பர்ஃபெக்டாக இருக்கும். இங்க் ப்ளூ தான். ஓகேவா, ஸோ சூப்பராக உங்களுக்கு க்ரீன் அண்ட் இங்க் ப்ளூ கலர் காம்பினேஷன். க்ரீனுமே இது வந்து பீகாக் க்ரீனாக சொல்ல முடியாது, சி க்ரீனும் சொல்ல முடியாது. சி க்ரீனில் இது டார்க்காக இருக்குது. ராமா க்ரீன் இவ்வளோ ஷைனிங்காக வராது. பேரட் க்ரீன் இதை விட கொஞ்சம் அந்த க்ரீன் ஷேடு கொஞ்சம் வேறு மாதிரி மாறும். எனக்கு என்ன க்ரீன்னு சொல்ல தெரியல, நான் ரொம்ப அழகான க்ரீன். ஓகேவா, அந்த ராமா க்ரீனில் ஷைனிங்காக கொடுத்து அப்படி இருக்கும். பீகாக் ஃபெதர்ஸ் இல்லை, ஏன்னா பீகாக் ஃபெதர்லேயே உங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் வேரியேஷன். ஓகே, இதுக்கு மேலே நான் ரொம்ப பேசினா நானே குழம்பிடுவேன். ரொம்ப அழகான ஒரு இங்க் ப்ளூவில் உங்களுக்கு பல்லும், சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ். ஓகேவா, நல்லா ஒரு சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஒரு பியூட்டியான சூப்பரான ஒரு சாரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம. இந்த மாதிரி கலர்ஸ் தான் எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் ஒரு மெட்டாலிக் டோன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பேராப் பாட்டில் க்ரீன் பார்த்தீங்களா, இந்த காம்பினேஷனே செம்மையாக இருக்கும். அல்டிமேட் காம்பினேஷன். அதுலேயும் உங்களுக்கு கோல்டன் சரி, கோல்டு தெரியுதா, நல்லா இந்த ஃப்ளவர்லாம் கோல்டு தெரியுதா. ஓகே, கோல்டு பார்டர் வந்து உங்களுக்கு காப்பர் இருக்குது. சாரி வந்து அந்த கோல்டு அடிக்க பாருங்கள், இதில் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டு சரி. ஓகே, இது வந்து மெட்டாலிக் காப்பர்னு சொல்லவா, மெட்டாலிக் பிளாட்டினம் இந்த கலர்லையாக இருக்கும். இல்லை, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பிரான்ஸ், கோல்டு சில்வர் பிரான்ஸ். நம்ம வந்து தேர்ட் ப்ரைஸ்க்கு பிரான்ஸ் மெடல் வாங்குவோம்ல, கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஷைனிங் கொடுத்து அப்படி இருக்கும். அது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிரான்ஸ் கலர். ஓகே, ஆமாம் பிரான்ஸ் கலர். ஓகேவா, செம்ம சூப்பரான ஒரு பிரான்ஸ் கலர். அதுக்கு மேலே ஃபுல்லாக உங்களுக்கு பாட்டில் க்ரீனில் அந்த ஃப்ளவர்ஸ் கோல்டு சரி ஷைனிங்காக இருக்கா. உங்களுக்கு அந்த கோல்டு சரி ஷைனிங் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது இங்கே வந்து பார்க்கும்போது. பாட்டில் க்ரீனில் உங்களுக்கு பார்டர் 1.5 ஜானில் பார்டர், இன்னொரு பக்கம் சின்ன 2 பார்டர். செம்ம சூப்பர். ஐயோ அழகாக இருக்குங்க, ஓப்பன் பண்ணாலே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோல்டு சரி அவ்வளோ அழகாக தெரியுது. எனக்கு ஸ்பெஷலாக இந்த மாதிரி கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். மெட்டாலிக் கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரியோட பாடி போர்ஷன் பார்த்தா எனக்கு அப்படி அழகாக இருக்குது. அப்படி தூக்கிடலாமான்னு தோணுது. பாட்டில் க்ரீன் உங்களுக்கு பார்டர், பாட்டில் க்ரீனில் பல்லு, சேம் கலரில் ப்ளவுஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக்கே நான் ஒரு சாரி போட்டுட்டு நீங்கள் யாரும் எடுக்கலன்னா நான் கிறிஸ்மஸ்க்கு எடுத்துக்கிறேன். இமீடியட்டாக புக் பண்ணிட்டீங்க. எல்லா கஸ்டமரும் அதையே கேட்குறீங்க. எனக்கு இது சாரி போச்சே அப்படின்னு இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, நமக்காக இன்னும் நிறையா நல்ல சாரி வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது, 1.5 மந்த்ஸ் இருக்கு இல்லையா நம்மளோட கிறிஸ்மஸ்க்கு. ஸோ அதனால் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது சாரி நல்ல சாரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது அழகான ஒரு இது செம்ம காம்பினேஷனுங்க. நம்ம பீகாக் க்ரீன் ப்ளூ பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இது வந்து ஃபுல்லாக பீகாக் ப்ளூ க்ரீன் டுயல் டோன். இது ராயல் ப்ளூ, இது பர்பிள். ஸோ இது வரைக்கும் நம்ம கிட்ட நிறைய சாரீஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. பீகாக் ப்ளூ க்ரீன் வித் ராயல் ப்ளூ காம்பினேஷன் இருக்கும், இல்லை ராயல் வயலட் காம்பினேஷன் இருக்கும். பட் இது வந்து பர்பிள் காம்பினேஷனில் வந்திருக்கு. ஓகேவா, இது பீகாக் க்ரீன் ப்ளூ. இதில் வந்து உங்களுக்கு வந்து ராயல் ப்ளூவில் உங்களுக்கு பெரிய மேங்கோ டிசைன்ஸ் வந்துடுது. பர்பிளில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது. ஓகே, ஸோ இதுவுமே உங்களுக்கு ஆன்டிக் காப்பர். இது கோல்டு சரி கிடையாது, ஆன்டிக் அண்ட் காப்பர். ஓகே, செம்மங்க. ஏன்னா இந்த கலருக்குலாம் அந்த காப்பர் ஆன்டிக் போட்டால் தான் இந்த கலருக்குலாம் எடுக்குது. அதனால தான் வந்து இந்த கலருக்குலாம் கொஞ்சம் ஆன்டிக் காப்பர்லாம் போடுறோம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பர் எலிகன்ஸாக இருக்குது. சாரிங்க, கண்டினியூஸாக கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ ஒரு வீடியோ எடுக்க வர மாட்டாங்க. சூப்பராக ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீகாக் க்ரீன் வித் பர்பிள் கலர் காம்பினேஷன். செம்ம சூப்பரான ஒரு சாரி. நல்லா அழகாக உங்களுக்கு காப்பர் ஜெல்ல போட உள்ள ஃபுல்லாக ஆன்டிக் சாரி. இந்த மாதிரி உங்களுக்கு காப்பர் கலர் மாதிரி ரொம்ப டார்க் கலர் வந்து இந்த சாரி கிடையாது. இந்த சாரி வந்து உங்களுக்கு ஆன்டிக், கீழே வந்து உங்களுக்கு காப்பர். ஓகேவா, ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இது கோல்டன் சரியா, காப்பர் சரியா, சில்வர் சரியா, பிளாட்டினம் சரியா, ஆன்டிக் சரியா, எல்லாமே உங்களுக்கு. இன்னொன்று லாவெண்டர் சரி இருக்குது, மெட்டாலிக் சரி இருக்குது, எவ்வளோ சரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லா சரியுமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான பர்பிள் கலரில் பல்லு, கிராண்ட் பல்லுங்க, அழகாக இருக்குது. நல்லா ஃப்ளாரல் பல்லு, உருவம் எதுவும் இல்லை. ஆமாம், உருவமும் செக் பண்ணிட்டேன், உருவம் இல்லை. ஸோ சூப்பரான உங்களுக்கு சூப்பர் பல்லு, சேம் கலரில் உங்களுக்கு பர்பிள் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ். செம்ம சூப்பர் காம்பினேஷன். இந்த கலர்லாம் ஃபாஸ்ட்டாக இமீடியட்டாக இப்படிங்கிறக்குள்ள சேல்ஸ் ஆகிடும். அதனால் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, லேட் பண்ணாதீங்க. இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும்.
நெக்ஸ்ட் ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் லெமன் கிரீன். எல்லோ மாதிரியும் இருக்கு, கொஞ்சம் திருப்பினா கிரீன் மாதிரி இருக்கு. கிரீன் அண்ட் எல்லோயிஷ் கிரீன், ஸ்னேகா கிரீன், லெமன் கிரீன் அந்த டோன் சொல்லிக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஷைனிங்கா இருக்குது. பார்டர் வந்து இது வந்து பீகா கிரீன். இதுக்கு முன்னாடி அந்த மெட்டாலிக் ஷேட் போட்டது வந்து பாட்டில் கிரீன் தெரியுதா? இது பாட்டில் கிரீன், இது பீகா கிரீன். பார்டரில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கலர் கூட நான் உங்களுக்கு அவ்வளோ எக்ஸாக்டாக சொல்கிறேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் இது கலர் என்ன, இது சரி என்னன்னு கேட்குறீங்க. நீங்கள் கலர் சரி நாங்கள் இந்த வீடியோ பார்த்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கும் போது தான் எங்களுக்கு அந்த கலர் சரியாக ஞாபகம் இருக்கும். இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது என்ன சரி என்ன கலர்னு சுத்தமாக எங்களுக்கு ஞாபகம் வராது. திரும்ப நாங்கள் வீடியோக்கு போய் ஒர்க்கை ஓட்டி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா திரும்ப இந்த சாரீ எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நாங்கள் வேறு ஒர்க்கில் பிஸியாக இருக்கும்போது நீங்கள் கலர் சொல்லுங்கள் சரி சொல்லுங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு சிலர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, சன்லைட்டில் போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, ஒரு செடி பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, வெளியே சன்லைட் படுற மாதிரி மாடியில் போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கிறனால ஒரு சிலர் கேட்குறீங்க. தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐம் ரியலி சாரி. ஏன்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர், நான் இது வந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் கஸ்டமர்ஸ் கேட்டுட்டு கீப் ஆன் ஆஸ்கிங். ஓகே, அதனால் வந்து இதில் இந்த வீடியோலையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் என்கிட்ட இது வரைக்கும் யாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேட்டதே இல்லை. பட் புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்காக கேட்குறீங்க. பட் அது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து நம்ம வாட்ஸ்அப் இப்போ ரீசெண்டாக கூட வாட்ஸ்அப் மொத்தமாக போயிடுச்சு. திரும்ப நான் அதை வந்து ரீஸ்டோர் எடுத்து பேக்கப் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள போதும் நான் ஆயிடுச்சு. அதில் பாதி டேட்டா பாதி ரெக்கார்ட்ஸ் டெலிட் ஆயிடுச்சு. திரும்ப நான் அவங்ககிட்ட திரும்ப என்கொயரி பண்ணி நான் வந்து அவங்களோட ஆர்டர்ஸ்லாம் ஒரு ஆர்டர்ஸ் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். பட் அது ஒரு பெரிய ஹெக்டிக் மாதிரி ஒரு 1 day 2 day எங்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கும். அந்த டைமில் வேறு எதுவும் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே வந்து எதுக்கு பிரச்சனை, வாட்ஸ்அப் ஃபில் ஆக விடாமல் அப்பப்போ நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் அப்பப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஆனால் ஷேர் பண்ணுறதில்ல. அதனால தான் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதில்ல. அது நான் உங்களுக்கு திரும்பவும் ஒருக்கா சொல்லிக்கிறேன். அழகான ஸ்னேகா கிரீனுக்கு உங்களுக்கு பீகா கிரீன் கலர் சூப்பர் பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன். இது வந்து உங்களுக்கு அழகான பிளாட்டினம் சரி, சில்வர் சரி கிடையாது, பிளாட்டினம் சரி. பார்டர் அழகாக உங்களுக்கு நல்ல ஒரு காப்பர் சரியில் சூப்பரான பார்டர். சேம் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் செம்மையாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லா கலர்ஸும் சொல்லிட்டேன்னா ஆமாம், எல்லா கலர்ஸும் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டே நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இந்த சைடில் எல்லா கலர்ஸும் உங்களுக்கு ஷோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சாரீ வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இந்த சைடில் எல்லோ கலர் வந்து மங்களகரமாக எல்லோ கலரில் இந்த சாரீ வந்து நான் லான்ச் பண்ணிடுறேன். அது ஆனால் அதில் வந்து ரொம்ப டீட்டெயில் வந்து ஏன்னா கலரும் எல்லோ சரியும் உங்களுக்கு கோல்டு சரிங்கிறனால ரொம்ப டீட்டெயிலாக தெரியுமான்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு க்ரீன் சாரீ எடுத்து உங்களுக்கு வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னங்க பாருங்க, மாடு கூட இவ்வளோ அழகாக இருப்பாங்க. மாட்டு வண்டி ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சின்ன வயசில் பார்த்த மாதிரி ஒரு மாட்டு வண்டி செமையாக இருக்குது. ஸோ இதில் வந்து எத்தனை கலர்ஸ்? 6 கலர்ஸ் இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். இன்னும் இதில் நிறைய கலர்ஸ் வரும். என்னென்ன கலர் வேணும்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். பட் பொங்கலுக்குள்ள ரெடி பண்ண முடியுமான்னு கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு ரெடி பண்ணிடுறோம். ஓகேவா? இன்னும் இதில் என்னென்ன கலர்ஸ் வேணுங்கிறது நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போதைக்கு நாங்கள் வந்து காமனாக மூவ் ஆகிற கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ண கலர்ஸ் தான். பாட்டில் கிரீன் எல்லாருக்கும் தெரியும், ரெட் எல்லாரும் வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிரும் நமக்குலாம். மெரூன் எல்லாருமே வாங்கிக்கிறீங்க, அதில் கொஞ்சம் அரக்கு ஒரு மாதிரி டார்க்காக போட்டுட்டோம். அண்ட் இந்த பிங்க் வந்து கொஞ்சம் ரேராக தான் லான்ச் பண்ணுவோம். பிங்க் லான்ச் பண்ணுவோம். இது வந்து பட்ரோஜா பிங்க் இல்லை வாடாமல்லி பிங்க்ல கொஞ்சம் லைட் கலர். வாடாமல்லி வந்து இதோட கொஞ்சம் டார்க்காக பர்பிள் மாதிரி இருக்கும். பட் இது வாடாமல்லியில் பிங்க். வாடாமல்லி பர்பிள் கிடையாது, வாடாமல்லியில் பிங்க் இல்லைன்னா பட்ரோஜா பிங்க்னு வச்சுக்கலாம் இந்த கலரை. இது பீச் பிங்க், கீழே பீச் மிக்ஸ் ஆயிருக்கா, பீச் பிங்க் ரியல் டோனு. இது வந்து வாடாமல்லி பிங்க். ஓகே, இந்த கலர் வந்து எப்பமா தான் லான்ச் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட எல்லா கோல்டன் சொல்லி லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கலர் எப்பமா தான் லான்ச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்கோம். செம்ம சூப்பரான ஒரு சாரீ. ஒரு சாரீ நான் வந்து இதை ஆக்சுவலி புக் ஃபோல்டில் போடணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் எல்லாம் யூஸ்வலாக போடாமல் விசி ஃபோல்டிங்லேயே போட்டு அனுப்பிட்டாங்க நம்ம வீவர்ஸு. ஸோ புக் ஃபோல்டில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் பண்ணி அந்த சீக்வன்ஸ் அப்படி காட்டணும்னு நினச்சேன். பட் இதில் காட்ட முடியல. பட் நான் வந்து இது வந்து நான் இன்னொன்று சொல்லிக்கணும். இது வந்து ஒரு கஸ்டமர் எனக்கு அனுப்பி, கஸ்டமர்னா அவங்களோட நம்மள ரெகுலர் கஸ்டமர், அவங்க தான் எனக்கு இந்த சாரீ அனுப்பி இதே மாதிரி இந்த சாரீ மட்டும் இல்லை ஒரு 10 சாரீ அனுப்பி நீங்கள் இதில் இந்த டிசைனில் இது வந்து பியூர் சில்கில் பார்த்து நம்ம காப்பி பண்ணதான் இந்த டிசைன் எல்லாமே. ஸோ அந்த பியூர் சில்க் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கக்கா பொங்கலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் யோசித்தேன். நிறைய உருவப்படம் போட்டுருந்தா நமக்கு வந்து அவ்வளோ அதாவது 50% கஸ்டமர்ஸ் வந்து உருவம் வச்சு வாங்குறாங்க, 50% கஸ்டமர்ஸ் வந்து உருவம் இல்லாத கலெக்ஷன் தான் வாங்குறாங்க. இப்போ நான் அந்த உருவம் இல்லாத கலெக்ஷன் கொஞ்சம் நல்லா ஃப்ளாரல் டிசைன் போட்டேன்னா எல்லா கஸ்டமர்ஸும் வாங்குறாங்க, எனக்கு நிறைய சேல்ஸ் ஆகும். பட் உருவம் வச்சதுனால 50% தானே வாங்குவாங்கன்னு முதல்ல ரொம்ப யோசித்தேன். அப்புறம் நம்ம லான்ச் பண்ணுவோம், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரும் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன். இது வந்து பியூர் சில்க் பார்த்து தான் லான்ச் பண்ணுறேன். லான்ச் பண்ணது இந்த டிசைன் எனக்கு கொடுத்தது நம்மளோட கஸ்டமர் தான். ஸோ அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஃபார் 2.5 years to 3 years தான் இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்தே நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எவ்ரி மந்த் எவ்ரி டே வந்து புக் பண்ணிடுவாங்க அவங்க சாரீ வந்து. ஸோ அவங்க கொடுத்த டிசைன் தான் இது.
பியூர் சில்க்ல உள்ள டிசைன்ஸ்லாம் கொடுத்து அப்புறம் அதில் நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணி இந்த டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணது நாங்கள். ஓகேங்களா? ஸோ சூப்பரான ஒரு டிசைன். அவங்க சொன்னது கான்ட்ராஸ்ட் பார்டர் போட சொன்னாங்க. கொஞ்சம் பெரிய இவ்வளோத்துக்கு பார்டர் வச்சு கான்ட்ராஸ்ட் போட சொன்னாங்க. நாங்களும் கான்ட்ராஸ்ட் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் கான்ட்ராஸ்ட் போடணும் இதை விட ஒரு 700 rupees கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சாதான் அது எக்ஸ்ட்ரா செலவாகுது. 500 to 700 rupees எக்ஸ்ட்ரா செலவாகுது. அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ போடுறது நம்ம வந்து உருவம் வச்ச டிசைன் போடுறோம். ப்ளஸ் அதுலேயும் கான்ட்ராஸ்ட் போட்டு ரொம்ப காஸ்ட்லியாக போட்டால் இன்னும் அதில் 25% தான் வாங்குவாங்க. ஸோ 50% வாங்குறதுலையும் 25% தான் வாங்குவாங்க. 25% 20% எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். நானும் அதை வந்து கேட்டுக்கிறேன். எனக்கும் அது தேவை, உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப தேவை. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து எல்லோ லான்ச் பண்ணிட்டு மங்களகரமாக எல்லோவில் லான்ச் பண்ணிட்டு என்ன டிசைன்ஸ் இங்கே பாருங்க. வாழை இருக்கா? இதில் காட்டுறேன். ஓகே, இதில் வாழை மரம் தெரியவில்லை. இதில் வாழை மரம் தெரியுதா? இதுலேயும் வாழை மரம் தெரியல. இதில் தான் வாழை மரம் தெரியுது. அங்கே இருக்குது. பட் ஆனால் பிங்க் உங்களுக்கு டார்க் அங்கே இருக்குது. மெரூன்லேயே வாழை மரம் இருக்குது பாருங்கள். எல்லாமே இருக்கும். வீடு இருக்கும், வாழை மரம் இருக்கும். இது வந்து வார்லி ஆர்ட்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் ஒரு ட்ரைபல் பீப்புள் யூஸ் பண்ணுற ஆர்ட். ட்ரையாங்கிள், ரவுண்டு, ஸ்கொயர் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வார்லி ஆர்ட்ஸ் இதுக்கு பேர். ஸோ இதை வந்து அப்படியே உங்களுக்கு வீவிங்கில் பேட்டர்னில் கொண்டு இருக்கும். ஸோ எல்லா ஸ்டேட்ஸையும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சாரீ. உங்களுக்கு வாழை இருக்குது. இது என்ன ட்ரீன்னு எனக்கு உண்மையாக தெரியல. நீங்கள் தெரிஞ்ச கம்பி மத்தாப் மாதிரி இருக்குது. பட் என்ன ட்ரீ? இது ஒரு ட்ரீ தான். பட் என்ன ட்ரீன்னு எக்ஸாக்டாக தெரியல. இது வந்து ஒரு அழகான ஒரு வீடு, ஒரு மனுஷர் வந்து இதில் ஸ்டெப்ஸில் ஏணிப்பேட்டில் ஏறுற மாதிரி. இது வந்து உங்களுக்கு பீக்காக்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். பீக்காக்கு இது வந்து எல்லாமே ஃப்ளவர்ஸு. இது ஒரு பேர்டு. ஓகேவா? டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து இது இருக்கும், நம்மளோட யானை இருக்குது, மாடு இருக்குது. நான் மாட்டு வண்டியில் கூட அந்த செக்ஸ் பேட்டர்ன் எல்லாமே வந்துடும். சக்கரா செக்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான சீனரி இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி, சீனரி, வார்லி ஆர்ட் எல்லாமே கலந்து வர்ற மாதிரி ஒரு சாரி. அப்படியே ஒரு சூப்பரான சாரி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது ஒரு டார்க் கலர்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செம்ம சூப்பரான சாரி உங்களுக்கு பொங்கலுக்கு லான்ச் பண்ணுறேன். போன தடவை வனசிங்காரம் நம்ம லான்ச் பண்ணப்ப கொஞ்சம் பேர் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அக்கா இது வந்து 3000 மேலே இருக்குது, எங்களெல்லாம் இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் நீங்கள் 3000க்கு கீழே இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, ஐயோ நல்லா இருக்கும், நாங்கள் இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். 3000 மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஞ்சம் ஃபீல் பண்ணீங்க. அந்த ரீசனுக்காகவே, ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரிகேட்டட். அந்த சாரீஸ்லாம் விட இது வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டட் சாரீ. 3000 மேலே வச்சா நீங்கள் ஒரு இப்போ 3000 கீழேனா ஒரு 50 பேர் வாங்குறீங்கன்னா 3000 மேலே வச்சா ஒரு 20-25 பேர் தான் வாங்குவீங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் வாங்கணும், நீங்கள் எல்லாருமே வாங்கணுங்கிறத என்னோட விருப்பம். அதனால தான் வந்து இந்த சாரீ வந்து இந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அழகு பிரட்டியான உங்களுக்கு எல்லோ கலர் செம்ம ஷைனிங்காக இருக்கா, கோல்டன் ஷைன். இப்போ ரீசெண்டாக தான் எல்லோ போட ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோ, ஸ்னேகா கிரீன்லாம். இல்லை நான் கண்டிப்பாக ஸ்னேகா கிரீன் ரெடி பண்ணணும்னு வச்சிருக்கேன், ப்ரௌன்லாம் ரெடி பண்ணணும்னு வச்சிருக்கேன். பட் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 40 days 50 days ஆயிடும். ஓகேவா? பொங்கல் பக்கத்தில் வந்துடும். பட் பொங்கலுக்குள்ளே முடியுமான்னு தெரியல. நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அரஜானில் உங்களுக்கு பார்டர், 2 பக்கமே ஈக்குவல் சைஸில் பார்டர். ஓகேவா? அழகாக உங்களுக்கு சூப்பராக. இதில் நான் ரொம்ப உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு டிசைன் அவ்வளோ கிளியராக உங்களுக்கு கேப்சர் ஆகுதான் தெரியல. நான் உங்களுக்கு சாரியோட கலர் மட்டும் சொல்லிடுறேன். இதில் ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி இருக்குது. ஓகேவா? இந்த வார்லி ஆர்ட்டுக்கு கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி இருக்குது. செம்ம சூப்பராக இருக்கும். பியூட்டிஃபுல் சாரி. நான் இந்த கலரை விட மற்ற டார்க் கலர் ஷோ பண்ணுறேன். எல்லோ உங்களுக்கு அப்படி சான்ஸே இல்லை, அப்படி டால் மாதிரி கோல்டன் ஷைனில் இருக்குது. நீங்கள் மற்ற சாரீஸ் கட்டுறதுக்கும் எல்லோ சாரீஸ் கட்டுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லோ அண்ட் அந்த பிரைட் க்ரீன், ஸ்னேகா க்ரீனில் கட்டுறதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த சாரீ கட்டும்போது உங்கள் ஃபேஸில் ஒரு எல்லோ கோல்டு அடிக்கும் கண்டிப்பாக. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லோ பிடிக்காது. அதனால் நம்மக்கிட்ட ரொம்ப எல்லோ சாரீ பார்த்துருக்க மாட்டீங்க. பட் எல்லோ நான் ஒரு சுடி போட்டதுக்கப்புறம் என்ன ரொம்ப பிரைட்டாக தெரியுங்க, எல்லோயிஷாக தெரியுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே யோசித்தேன், எல்லோ கலரில் சாரியோ சுடிதாரோ நம்ம போட்டோன்னா, நான் வந்து டஸ்கி ஸ்கின் தான், நான் வந்து ரொம்ப கலர் ஃபேர்லாம் கிடையாது, டஸ்கி ஸ்கின் தான். ஸோ எல்லோ கலரில் நம்ம வந்து ஒரு சாரீ போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேஸ் பிரைட்டராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி இருக்கிற கலரோட கொஞ்சம் அப்படி பிரைட்டராக ஷைனிங்காக கொஞ்சம் அழகாக இருக்குது. அதனால தான் வந்து எல்லோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ ரீசெண்டாக. என்கிட்ட ஆனால் எல்லோட இது வரைக்கும் ஒரு சாரீ கூட இல்லை, நான் எடுக்கலை. இனிமேல் நான் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன். நான் எல்லோ சுடி போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் எடுக்கிறதெல்லாம் எல்லோ சுடி, அந்த ஸ்னேகா கிரீன் சுடி அந்த கலரில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ எடுக்கிறதெல்லாம் ஒரே கலரில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ். ஓகே, இது உங்களுக்கு பல்லு. ஓகே, ஸோ பியூட்டிஃபுல்லான சாரீ, ரொம்ப அழகாக இருக்குது, ப்ரெட்டியாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு டிசைன் அவ்வளோ கிளியராக தெரிஞ்சிருக்காது. அடுத்த செல்லில் நான் உங்களுக்கு டிசைன் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எல்லோ கலர் சாரியில் செம்ம சூப்பரான ஒரு சாரீ, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கும் இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது,
நம்ம பட்ஜெட்லேயே ஒரு 3000 கீழே இந்த கட்டை பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சாரியோட ஃபுல் ஃபோட்டோ கிளியர் ஃபோட்டோ எங்களுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து டீமில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் யாராவது வியர் பண்ண மாதிரி ஃபோட்டோ எங்களுக்கு வேண்டாம். ஃபுல் ஃபோட்டோ அப்படி நீட்டாக அந்த டிசைன் தெரியணும். அந்த ஃபோட்டோவில் நீட்டாக டிசைன் தெரிகிற மாதிரி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? க்ரீன் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ டிசைனுக்காக நான் உங்களுக்கு க்ரீன் ஷோ பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரிகேட்டட் டிசைன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சூப்பரான ஒரு ஹேண்ட்லூம் பியூர் சில்க் சாரியிலேருந்து அப்படியே அந்த டிசைனை வந்து காப்பி அடிச்சிட்டோம். அடிச்சாங்க அப்படி மாதிரி காப்பி அடிச்சிட்டோம். ஓகேவா? யார் யார் இந்த மாதிரி நம்ம அவங்க டிசைனை காப்பி பண்ணி கம்மி ரேட்டில் போடுறோம்னு நினச்சி யார் யார் இங்கே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறவங்களோ தெரியல. பட் கடவுளுக்கு இருப்பையால இது வரைக்கும் எதுவுமே இஷ்யூ இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு அரஜானில் உங்களுக்கு க்யூட்டான பார்டர், கோல்டன் செட்டில் பார்டர். பட் ஆனால் நம்ம வந்து செமி சில்கை பார்த்து காப்பி அடிக்கிறது, பியூர் சில்க் பார்த்து காப்பி அடிக்கிறது. அவங்கெல்லாம் வேறு ரேஞ்சஸ் வேறு. ஓகேவா? அழகான அந்த மாடு இருக்கா, மாட்டு வண்டி. ஓகேவா? பட் ஆனால் நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். புக் ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு வார்லி ஆர்ச், கீழே வந்து உங்களுக்கு மாட்டு வண்டி, அப்புறம் இது வந்து யானை, ஃப்ளவர்ஸ் பீக்காக்கெலாம் வர ரோ, அப்புறம் மாட்டு வண்டி ரோ, அப்புறம் யார்லி இல்லை வார்லி ஆட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன் பாதியம். ஓகே, ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அழகாக மாட்டு வண்டி இருக்கா, உங்களுக்கு மாட்டு வண்டி. இது ஒரு அழகான ஒரு ட்ரீ, புஷ்ஷி ட்ரீ. அப்புறம் அந்த வீடு, அப்புறம் வாழை மரம், கிளியராக தெரியுதா? வாழை மரம், திரும்ப மாட்டு வண்டி, திரும்ப அந்த டிசைன் உங்களுக்கு அப்படி போயிடுது. அடுத்த ரோவில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வார்லி ஆர்ட்டில் எப்படி இருக்கும்னா ஒரு லேடி வந்து குடத்துல தண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒருத்தர் வந்து கையில் வந்து இது ஏந்திருக்காரு, இந்த போர் சேவர்கள் கையில் ஏந்துவாங்களா அந்த மாதிரி ஒன்று ஏந்தி வச்சிருக்காரு. இன்னொரு லேடி நடந்து போகிறாங்க. இன்னொரு லேடி வந்து தண்ணி, இது வேற மாதிரி உங்களுக்கு தண்ணி கூட வச்சிருக்காங்க, இதில் வேற மாதிரி தண்ணி கூட வச்சிருக்காங்க. இங்கே ஒரு லேடி டான்ஸ் ஆடுறாங்க, இந்த லேடி டான்ஸ் ஆடுறாங்க, இவங்க இந்த 3 மெம்பர்ஸ் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க தலையில வந்து வருக வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களோட வாழ்வியல் டெய்லி நடக்கிற அந்த ஆக்ஷன்ஸை வந்து அப்படி ஒரு ஆர்ட் மாதிரி ட்ரையாங்கிள், ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர், இந்த மாதிரி ஜியோமெட்ரிக்கல் இதில் டிசைன் பண்ணுவாங்க. நம்ம மகாராஷ்டிராவில் ஒரு ட்ரைபல் பீப்புள், கரெக்டாக அது ஸ்டேட் எனக்கு தெரியல. பட் இதுக்கு பேர் வந்து வார்லி ஆர்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நான் வந்து படிச்சுட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டேஸ் நான் இந்த சாரி 2 நாளுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க வேண்டியது. உட்காந்து இது என்னன்னு படிக்கணும். இதுக்கு வந்து இதுக்கு ஏதோ ஒரு ஆர்ட்னு ஒரு பேர், என்ன ஆர்ட்னு எனக்கு புரியல. அப்புறமா நான் கூகுளில் சர்ச் பண்ணி உட்காந்து இதெல்லாம் படிச்சிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அழகான பீக்காக்கு, இதில் வந்து கோழி. ஓகேவா? நான் ரொம்ப சைடில் போயிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இது ஒரு பெரிய ஃப்ளவர், இது குட்டியான ஸ்டார் மாதிரி ஃப்ளவர். இது உங்களுக்கு பீக்காக்கு, இது வந்து கோழி. அப்புறம் இது வந்து ஒரு நல்ல அழகான பூஞ்செடி பெருசாக இருக்குது. இது வந்து பெரிய யானை, திரும்ப அந்த ஃப்ளவர் அந்த மாதிரி டிசைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் இது வருது. 3 டிஃப்ரெண்ட் டிசைனில் உங்களுக்கு ரோ, திரும்ப அகைன் 3 டிஃப்ரெண்ட் டிசைனில் உங்களுக்கு ரோ மாதிரி வந்துடும். பார்டர் கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரஜானில் பார்டர் வந்துருக்கு. பெரிய பார்டர் வேணுங்கிறவங்களும் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பெரிய பார்டர் ரெடி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பெரிய பார்டர் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், பெரிய பார்டர் ரெடி பண்ணுறேன். பட் கான்ட்ராஸ்ட் மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணல. கான்ட்ராஸ்ட் ரெடி பண்ணால் மினிமம் ஒரு 100 to 200 பீசஸ் நம்ம ரெடி பண்ணணும். அந்த 200 பீசஸும் எனக்கு வந்து சேல்ஸ் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வந்துடும். ஸோ 4,000 டச் பண்ணிடும். இல்லை 4,500 கூட, 4,500 போகாது, 4,000 டச் பண்ணிடும் எல்லா சார்ஜஸும் சேர்த்து. ஸோ அதனால் வந்து 4,000 ருபீஸ்க்கு நிறைய பேர் வாங்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது வந்து கான்ட்ராஸ்ட் போடாமல் செல்ஃப்லேயே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுவே 3,500க்கு மேலே போட வேண்டிய சாரீ தான். நிறைய பேர் 3,000க்கு வேண்டாங்க்கா, நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு அந்த மொனசிங்காரம் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்தது. எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கொடுத்தாங்க, இது சொன்னாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு பட் ஆனால் அது குவாலிட்டி செம்ம பெஸ்ட் குவாலிட்டி. நிறைய பேர் சொன்னதுனால ஓகே, நம்ம 3,000 மேலே போட்டதுனால தான் நமக்கு வந்து நிறைய அதில் வந்து நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் சேல்ஸ் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் ஓகே, நம்ம 3,000 மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு பட்ஜெட்லேயே கொண்டு வந்திருக்கேன். பல்லு ப்ளவுஸ். ஓகேவா? செம்ம சூப்பராக இருப்பாருங்க பாட்டில் கிரீன். ரொம்ப நேரமாக பேசிட்டேன், எனக்கே மூச்சு வாங்குதுங்க. சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நெக்ஸ்ட்டு அரக்கு மருன்னு டிசைன் எல்லாமே கிளியராக பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இது எந்த சாரியை பார்த்து வியூ பண்ணணும் உங்களுக்கு நான் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எடிட்டிங்கில் தான் எனக்கு இதில் பிரச்சனை இருக்கும். எடிட்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் உட்காந்து அப்படி எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அது வந்து இதில் பியூர் சில்க் வந்து வியூ பண்ணதை அப்படி ஒரு வீடியோவாக இன்னொரு பேஜில் பார்த்து அந்த பேஜை பார்த்தா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பேஜில் ஒரு 3-4 பேஜஸில் பார்த்தோம் இந்த வீடியோ, இந்த சாரீ. அதில் சில சாரி இது வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது. அது இல்லாமல் பியூர் சில்கோட வீடியோ, பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் கான்ட்ராஸ்ட்டாக போடணுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பிளான் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் வந்து கான்ட்ராஸ்ட் போட முடியலை. ரெட் கலர், நல்லா ஒரு டொமேட்டோ ரெட்டு, அழகாக இருக்கீங்க. அடிக்கிற ரெட்டு கிடையாதுங்க, நல்லா அழகாக இருக்குது.
டொமேட்டோ ரெட்டு செம்மையாக இருக்குது. நிறைய இப்போ நம்ம நாட்டில் ரெட்டு நிறையா வச்சிருக்க மாட்டேன், பிங்க் நிறையா வச்சிருக்க மாட்டேன், மெரூன் நிறையா வச்சிருக்க மாட்டேன். இப்போ நிறைய பேர் இதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ இந்த ரெட்டு வேணும், பிங்க் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேரேஜஸ்க்காக கேட்குறீங்க. அதனால இந்த மாதிரி பண்ணுது. நீங்கள் உங்களுக்கு மேரேஜ் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐயோ இது 3000 ரேஞ்சில் தானே இருக்குது, நம்ம வந்து காஸ்ட்லி எடுக்கணும்னு நினச்சோமேலாம் நினைக்காதீங்க. இது வந்து 7000 அண்ட் அபவுக்கு வந்து மதிக்கத்தக்க ஒரு சூப்பரான பட்டு சாரி. நம்ம தான் இது ஹோல்சேல் ப்ரைஸில் பட்ஜெட்லேயே உங்களுக்கு வச்சிருக்கோம். ஓகேவா, ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம தான் வச்சிருக்கோம். நீங்கள் நிறைய பேர் அக்கா எனக்கு வந்து ரிசப்ஷனுக்கு கட்டணும், ஒரு 5000 ரேஞ்சில் சாரி கேட்டுறீங்களா அப்படிம்பாங்க. ஏம்மா இது அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியான சேலை தான்மா, நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கினா அப்படின்லாம் சொல்லணும்னு தோணும். பட் என்ன பண்ணுறது, நம்ம எதுவும் சொல்கிறது இல்லை. அவங்க வந்து நம்ம 3000 வச்சோடனே சிலர் கொஞ்சம் ஸ்பெஷலாக கட்டணும்னு நினைக்கிறவங்க இது ரொம்ப கம்மியும் அப்படின்னு நினச்சிடுறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இது நல்லா பட்ரோஜா பிங்க்கும் பீச்சும் மிக்ஸ் பண்ணால் டபுள் கலர். நான் இதையும் ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதில் உங்களுக்கு எந்த பிங்க் வேணுமோ மார்க் பண்ணி அனுப்பிக்கோங்க. ஓகே, இது அழகாக பட்ரோஜா பூவோட பிங்க்கு. இது வந்து உங்களுக்கு ராணி பிங்க் அண்ட் பீச்சாக இருக்கும். ஆமாம், இப்படி பார்த்தா உங்களுக்கு பீச் இருக்கும், இப்படி பார்த்தா உங்களுக்கு ராணி பிங்க். ஓகே, செம்மையாக இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லான சாரீ. இந்த ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே வச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இது பீச் அண்ட் பிங்க் டுவெல் டோன், பீச்சி பிங்க். இதுவுமே நம்மக்கிட்ட பயங்கர பெஸ்ட் செல்லர் கலர். பல்லு ப்ளவுஸ். ரொம்ப டயர்ட் ஆகிட்டிங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே. மற்ற வீடியோவில் நான் இவ்வளோ பேசினதில்லை, பட் இது வந்து நான் ரொம்ப யோசித்து பார்த்து செஞ்ச ஒரு வீடியோங்கிறனால நான் உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஓகே, செம்மையாக இருக்கு இல்லையா, அழகாக இருக்குது. யூடியூப்பில் மட்டும் தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுறது. இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் கலரு டிசைன் எக்ஸ்பெரிமெண்ட்டாக போயிட்டே இருப்பேன். அது வந்து ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் தான் ஓடும் இன்ஸ்டாகிராமில். யூடியூப்பில் தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவேன். பல்லு ப்ளவுஸ். ஸோ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ், செம்ம ப்ரொட்டியரான கலெக்ஷன்ஸ், நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. இதெல்லாம் ஹை த்ரெட் கவுண்டில் உள்ள ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. பியூர் சில்க் த்ரெட்டில் டெஸ்டட் ஜரி போட்டு ஓட்டுறது, எல்லாமே கோல்டன் ஜரி. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டன் ஜரி, நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மைனர் த்ரெட்ஸ் போட்டு ஓட்டுவோம். ஸோ இது கேட்ட எல்லாருமே எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தது, அக்கா பியூர் சில்க் மாதிரியே இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ இது என்னது ப்ரைஸ் சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறாங்க, இல்லை நீ ஏமாத்துறேன்னு சொல்கிறாங்க ஃபேமிலியில் அப்படின்னு நிறைய பேர், எனக்கு ஒருத்தர் 2 பேர்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பர் குவாலிட்டியில் ஒரு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க இமீடியட்டாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு வரைக்கும், அந்த ஃப்ரைடே வரைக்கும் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிஃப்ட் இருக்குது. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்.